கர்த்தருக்குள் பிரியமான எனது உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஆழமான கேள்வியோடு இன்றைய நாளின் பதிவை காண இருக்கிறோம். அனைவரும் முழுமையாய் கேட்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மனுஷன் எதற்காக வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும், இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சாதாரண கேள்வியை நாம் நமக்குள் கேட்கிற பொழுது நமக்குள்ளே அது ஒரு புதிராகவும் ஒரு புதுமையான கேள்வியாகவும் இருக்கிறது. இந்த கேள்வியோடு பதிலுக்காக நாம் அலைந்தோமானால் அதற்கான பதில் ஒருவராலும் ஒரு நாளும் கொடுக்க முடியாது. மனுஷனுடைய பிறப்பும் மனுஷனுடைய இறப்பும் மனிதர்களுடைய விருப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் இல்லை. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதினால் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு வாழ்வதுதான் அந்த கேள்விக்கான பதிலாய் இருக்கிறது. மனிதர்களோடு சேர்த்து பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த மண் மீது வாழ்கிறது, மண்ணில் வாழ்கிறது, நீருக்குள் வாழ்கிறது. இந்த உயிரினங்கள் எல்லாம் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற கேள்வியை வைக்கிற பொழுது தேவன் ஆதியிலே மனிதர்கள் இந்த பூமியில் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். மக்கள் தங்களுடைய ஜனத்தொகையை இந்த பூமியில் நிரப்புவது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. நமக்குள் அநேக கேள்விகள், அநேக நேரங்களில் நம்முடைய தனிமையில் நமக்கு கேள்விகள் எழலாம். ஏன் மனிதன் இந்த பூமியில் பிறக்க வேண்டும், ஏன் பாடுகள் பட வேண்டும், எதற்காக இந்த வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், எதற்காக இவையெல்லாம் என்கின்ற ஒரு கேள்வி. நமக்குள் எழும் எல்லாவித கேள்விகளை நமக்குள் கேட்டுக்கொள்ள எந்த தடையும் இல்லை. ஏனெனில் தேவன் படைத்த படைப்புகளில் எல்லா உயிர்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு மனிதனுடைய சிந்தனையில், மனுஷனுடைய யோசனையில் தேவன் வைத்திருக்கிறார். மண்ணில் பிறக்கும் எந்த மனுஷனும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டே இங்கேயே தங்கிவிட ஆசைப்பட்டு வந்தவர்கள் அல்ல. அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு தெரியாது, நம்முடைய வாழ்நாள் எதுவரைக்கும் என்றும் தெரியாது. பகுத்தறியும் அறிவை உடைய மனுஷனுக்கு இதற்கான பதில்கள் அவனிடத்தில் இல்லை என்றால் நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், ஏன் கவலைப்படுகிறோம், எதற்கு என்கின்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுவது அர்த்தமற்ற காரியம். பிறகு என்ன செய்ய வேண்டும்? எல்லா விலங்குகளும் வாழ்ந்து மடிகிறது, ஆனால் மனுஷன் மட்டும் மரித்தாலும் மனிதர்களுடைய இருதயத்தில் வாழலாம். எல்லா மனுஷர்களும் நன்கு அறிந்தவை, மனிதன் வாழ்ந்த பிறகு அவன் போகிற பொழுது அவனுடைய கைகளில் ஒன்றும் கொண்டு செல்வதில்லை என்பதுதான். இவ்வளவு அறிந்தும் நம்முடைய கைகளால் நாம் சம்பாதித்த பணமோ, நிலமோ, ஆஸ்தியோ, பொருளோ எவையும் கொண்டு போகாத நாம் ஐந்தறிவு உள்ள விலங்குகளுக்கு இல்லாத கவலையும் வேதனைகளும் நமக்கு மட்டும் ஏன்? நமக்கு மட்டும் ஏன் அந்த பெருமை, கோபம், எரிச்சல், வைராகியம்? இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனுஷர்களும் ஒவ்வொரு உயிரையும் தேவன் அவற்றுக்கு கட்டளையிட்ட அதனுடைய வாழ்நாள் முடியும் வரை வாழ்வதுதான் நீதி, நியதி, தர்மமும் ஆகும். மனுஷனை தவிர்த்து இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ வழியை கற்றுக் கொடுக்கிறது. அவைகளுடைய பெற்றோர்கள் மரித்த பின்பு பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்ட உணவை தேடுகிற முறையாக இருக்கட்டும், வாழ்கிற முறையாக இருக்கட்டும், அவை கற்றுக்கொண்டதை பின்பு வாழ ஆரம்பிக்கிறது. ஆனால் பகுத்து அறியும் உணர்வையும் அறிவையும் திறமையும் கடவுளிடம் பெற்றுக்கொண்ட மனுஷனோ விலங்குகள் செய்யாத எல்லாவற்றையும் செய்கிறான். பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை அவர்கள் வாழ எதுவும் தெரியாதவர்கள் என்றும், எப்படி வாழ்வார்கள் என்றும் அநேக கேள்விகள் அவர்களுக்குள் எழுகிறபடியால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பிற்காலத்தில் தம்முடைய பிள்ளைகள் நலமாய் வாழ்வதற்காக வீடு, நிலம், ஆஸ்தி, வசதி என இவைகளெல்லாம் செய்கிறார்கள். இது விலங்குகளின் வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இவைகளை விட மனுஷன் தம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டியது நேர்மை,
உண்மை, உழைப்பு, பொறுமை, நிதானம் இவைகளை நன்கு சொல்லிக் கொடுத்தார்களானால் பிள்ளைகள் மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டுமல்ல, வேதனைகளிலும் கஷ்ட காலங்களிலும் அவர்கள் கஷ்டத்திற்கு கஷ்டம் கொடுப்பவர்களாகவும் ஒருபோதும் மனம் துவண்டாத மனதைரியம் உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். இந்த பக்குவத்தை மனம் அறிந்து மனம் ஏற்றுக்கொண்டு நமக்குள் வளர்த்து கொண்டோமானால் மனுஷன் இந்த பூமியில் வந்தது இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. இந்த உலகமும் நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உடலும் இந்த பூமியும் நாம் வாழ்வதற்காக கிடைக்கப்பெற்ற வாடகை வீடு எனவும் வாடகைக்கான இடம் என்கின்ற புரிதல் மனிதனுக்கு வருகிற பொழுது மனுஷனுடைய வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்கிற அந்த மனப்பக்குவத்தை நாம் அடைய முடியும். மனுஷனின் உண்மையான வளர்ச்சி மனம் பக்குவம் அடைவதுதான். நம்முடைய சிந்தனைக்காக மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.